ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். இப்போ குக்கரில் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். உதிரி உதிரியான பிரியாணி ரெடி பண்ணிடலாம். வாங்க, பாஸ்மதி ரைஸை கழுவி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். இது 1.25 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு 1 கேஜி சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, பச்சை மிளகா, நம்மளுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை, தயிர், லெமனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான கரம் மசாலா ஐட்டம்ஸு. அது போடும்போது என்னென்னு சொல்லிக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐட்டம் எல்லாம். இப்போ வீடியோக்குள்ளே வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். குக்கரில் பிரியாணி அரிசி உதிரி உதிரியாக செய்திடலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இது குக்கர் ரொம்ப ஹைட்டு, மேடையும் ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் எக்கி எக்கி பார்த்து தான் நல்லா செய்கிற மாதிரி இருக்குது. வீடியோ அந்தளவுக்கு கவர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹைட்டு இது, அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, எனக்கு அந்த ஹைட்டுக்கு நம்மளுக்கு ட்ரைபாட் வச்சாலும் அந்த லென்த் எடுக்கிறது கஷ்டம்தான். ஓகே, இப்போ நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனலு. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். கீ இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரம் மசாலாவில் அன்னாச்சி பூ, சோம்பு, பட்டை, கிராம்பு, நம்ம பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா கரம் மசாலா ஐட்டமும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். நம்மளுக்கு செமையாக இருக்கும் பிரியாணி. இப்போ இது கூட நல்லா காஞ்ச உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வதக்கி எடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தம் பண்ணி எடுத்து அது எவ்வளோ அரிசி குழஞ்சி அப்படிலாம் வருது. இது சிம்பிளாக குயிக்காக பண்ணி கட்டிடுறேன். வாங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு பிரியாணி பண்ணுறது. இவ்வளோ தானான்னுட்டு இப்போ நல்லா ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியனோட அந்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான். இதில் ரொம்ப காரமே இருக்காது. அதனால தான் பச்சை மிளகாயில் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். இது மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம்ல, அதனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கணும். இல்லாட்டா அந்த டேஸ்ட்டே வராது. நல்லா வதங்கணுன்னா கூட இந்த உப்பு ஆட் பண்ணிக்கணும். கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணோம்னாலே சீக்கிரம் நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனியன் வந்துடும். இது முடிஞ்சோடனே அவ்வளோதான். நமக்கு தேவையான ஐட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நம்ம டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது எவ்வளோ அளவு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பூண்டு, ஒரு ஆஃப் இஞ்சி அந்த கணக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நான் 1 கேஜிக்கான அளவு இதை போட்டிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே இந்த அளவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா அந்த ஆயிலில் அந்த இஞ்சி பூண்டோடைய அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனால் நல்லா அந்த ஸ்மெல்லு கமகமன்னு வீடே தூக்கும், நம்ம பிரியாணி ஸ்மெல்லு. அப்புறமா நான் கொத்தமல்லி அரைக்கட்டும், புதினாவும் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நல்லா பிரியாணிக்கு நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு அது இருந்துச்சுனாலே பிரியாணி வேறு லெவல் ஆயிடும். அதே மாதிரி குழையாமல் இருந்துச்சுனாலும் சூப்பர் பிரியாணி. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது அவ்வளோ ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும், ஹோட்டலில் தான் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு வரலேன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு உங்களுக்கு அதில் எஃபெக்டும் வராது. கரெக்டாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் இந்த இருக்க ஐட்டம் போட்டிங்கனாலே உங்களுக்கு அதே மெத்தடில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க, நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் உங்களுக்கு. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கூட மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். சுத்தமாக நல்லா க்ளீனாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதை நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ரொம்ப பெரிய பெரிய பீஸாகவும் போட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும் அதில் வெந்து. ஏன்னா இது ரொம்ப தம்மு நான் வைக்க போகிறது கிடையாது. ரொம்ப ஒரே விசில் மட்டும்தான் நான் இதில் வைக்க போகிறேன். இந்த 2 விசில் 3 விசில்லாம் கிடையாது எனக்கு. ஒரு விசில் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தம்மு. அவ்வளோதான், முடிஞ்சிடும் அது. அதனால தான் நான்
இப்போ நம்ம வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இது. அதனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு கூடயே இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இதுவும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போறேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகா கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்க்குறேன். மத்தபடி வேற கலருக்கு இது இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. இதுவே உங்களுக்கு ஃபுல்லா நல்ல கலர் குடுக்கும். பார்த்துக்கோங்க. பார்க்கவே செம்மையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அ இது அப்படியே நம்ம ஆயில் ஊத்தி வறுத்தா சுக்கா சிக்கனு. இப்ப இத நம்ப ரைஸ் போட்டோம்னா, நம்மளுக்கு பிரியாணி. ஓகேங்களா? அத பாருங்க நல்லா பக்காவா இருக்கா? வேற எந்த இன்கிரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணல. சிம்பிளா, குயிக்கா இப்போ இதில வந்து நான் தயிர் ஆட் பண்ணிடுறேன். நம்ம நார்மல் கர்ட் தான். ரொம்ப புளிச்சிருக்கணும்லாம் இல்ல. நம்ம கடையில வாங்குற தயிரே தான். 1 கப் தயிர் இதில ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப புளிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம இதிலயே லெமனும் ஆட் பண்ண போறோம். நெறைய தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப புளிக்கணும்னு இல்ல. இது நல்லா நம்மளுக்கு அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் குடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த தயிரெல்லாம் ஆட் பண்றோம். மெயினா இந்த புதினா இதோடயே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே குடுக்கறது. நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி 2ம் கட் பண்ணி இதில சேர்த்துருக்கேன். இதுலயே அந்த ஸ்மெல் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. பிரியாணி ஸ்மெல் வீடே ஊரே தூக்குது. நல்லா டேஸ்டியா இருக்கும். நீங்க இத மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நல்லா இந்த அளவுக்கு வந்தோனே, இப்ப நம்ம இதில தண்ணீய ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரைஸ் எடுத்தது வந்து அந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் ரைஸ்னா 7 கிளாஸ் எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்தது. இப்ப நான் 7 கிளாஸ் தண்ணீ சேர்க்கிறேன். இப்ப 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீ சொல்றாங்கல்ல, அப்படிலாம் இதில போடவே போடாதீங்க. நான் குக்கர்ல செய்ற மெத்தடுக்கு மட்டும் தான். நான் வந்து டபரால செய்றதுக்குலாம் சொல்லல. குக்கர்ல செய்றதுக்கு மட்டும் தான் இந்த அளவு சொல்றேன். எனக்கு இந்த அளவு தான் நான் ஊத்தியிருக்கேன். எவ்வளோ கரெக்ட்டா வருதுன்னு நீங்க பாருங்க. கரெக்ட்டா 7 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் அரிசினா, அந்த 1 கிளாஸ் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கமா தண்ணி வேற எதுவுமே இல்ல. அரிசியும் நல்லா சுத்தமா வடிச்சிடணும் தண்ணிய. வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். இப்ப வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் அதில வந்து ஒரு 1 1/2 லெமன் ஊத்தியிருக்கேன். 2 கூட ஊத்திக்கலாம். இன்னும் நல்லா புளிப்பா இருக்கும். நான் 1 1/2 லெமன் ஊத்தியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுன்னா, நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் சுத்தமா. சுத்தமா வடிச்சிடணும். வடிச்சதுக்கப்புறம் தான் இதில ஆட் பண்ணணும். இல்லன்னா தண்ணி ஆட் பண்ணி தண்ணியோட போட்டுட்டிங்கன்னா, நெறைய அதிகமா தண்ணி ஆயிடும். மெயினா இந்த டிப்ஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருந்தாலே போதும். நம்ம தண்ணிய சுத்தமா எந்த அளவுக்கு போடுறோம்னு கணக்கு நம்மளுக்கு வந்துடுது. இப்ப நல்லா கலறி விடணும். அரிசி உடையாத அளவுக்கு லைட்டா கலரணும். நல்லா உங்களுக்கு அந்த மசாலா ஃபுல்லா அதில இறங்குறதுக்கு நான் கலரிட்டேன். அவ்வளோதான் இப்போ குக்கருடைய லிட்ட க்ளோஸ் பண்ணிட போறேன். அவ்வளோதான் இதில வெயிட் வச்சுட்டு, இத கரெக்ட்டா 1 விசில் மட்டும் தான் நான் வைக்க போறேன். அதிகமா வைக்கல. ஆனா உங்க குக்கருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா 1 விசில் வச்சுட்டு நீங்க ஆஃப் பண்ணி தம்ல வச்சீங்கனாலே கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். இப்ப கரெக்ட்டா நான் இதில வந்து ஒரு விசில் தான் வைக்கிறேன். ஏன்னா, இதில அவ்வளோ ஹீட் ஏறி அதுலேருந்து வர்றதுனால இது ஒரு விசில் மட்டும் வந்ததே கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் இத தம்ம இறக்கிடுறேன். இறக்கிட்டு இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். திருப்பி தம் வேணும்னா வச்சுக்கலாம். முதல்ல ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அப்ப இன்னும் கொஞ்சம் வேணுமா, எப்படி இருக்குன்னு நம்ம இத பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி. இந்த பாருங்க. நான் சொன்ன மாரி எக்ஸ்ட்ரா தண்ணி கிண்ணி ஆட் பண்ணல. எவ்வளோ அழகா அது மேல கரெக்ட்டா அந்த லெவல் வந்திருக்கு பார்த்துக்கோங்க ரைஸு. நல்லா ரைஸ் வெந்துடுச்சு. இந்த பாருங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா, லேசா அத எடுத்து பார்க்கலாம். பார்த்துட்டு, நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம்ல வச்சீங்கனாலே போதும். ஃபுல்லா சிம் பண்ணிட்டு, ஒரே ஒரு 5 நிமிஷம் தம் வச்சீங்கனாலே, அதில இருக்க அந்த தண்ணிலாம் ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு, இன்னும் நம்மளுக்கு சூப்பரா வந்துரும். ஆனா ரைஸ் பாருங்க எப்படி உதிரி உதிரியா செம்மையா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர்ல இந்த கொலையில அது இதுன்னுலாம் கிடையாது. 2 விசில், 3 விசில்னு வச்சு இது பண்ணாதீங்க. சிம்பிள் டிப்ஸ் இதுதான். இதுதான் மெயினா குக்கர்ல பண்ணும்போது அசால்ட்டா வந்துரும். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி நம்ம ஹோம் ஸ்டைல்லயே குக்கர்லயே தம் போடல, ஒண்ணும் பண்ணல. இத பார்த்துக்கோங்க. சும்மா இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான். அந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. முதல்ல பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. வாங்க சூப்பரா சுட சுட நம்மளுடைய சிக்கன் பிரியாணிய ஒரு கட்டு கட்டலாம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நம்மளுடைய சூப்பர் பிரியாணி ரெடி. மறக்காமல் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறந்துடாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத. பார்த்துக்கோங்க. இது வந்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வீடியோவில் காட்டல. இது நார்மலாக எல்லாருமே பண்ணுறதுன்னுட்டு. அப்படி எதுனா வேணும்னாலும் சொல்லுங்கள். இல்லை வெள்ளரிக்காவும் போட்டுக்கலாம். நான் லைட்டாக போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இது கார்னிஷிங்க்கு குக்கும்பரு அப்புறம் கேரட்டையும் வச்சு நம்ம கார்னிஷிங் பண்ணிடலாம். நம்மளுடைய அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, 5 நிமிஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஈஸி மெத்தடில் குக்கர் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம வேறு லெவலாக இருக்கும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.